கருத்தை கொடுத்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி சகரியா கண்ட தீர்க்க தரிசனம், அதாவது அவர் தீர்க்க தரிசனமாக தரிசனத்தில் கண்டார். ஆண்டவர் அவருக்கு கொடுத்த தரிசனம் ஒரு 8 தரிசனம் இருக்குது இதில் சகரியா புஸ்தகத்தில். நான் பொன் குத்து விளக்கும் 2 ஒலிவ மரம்னு சொல்லி இருக்கிற 4வது அதிகாரத்தில் இருக்க காரியத்தை மட்டும் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் அந்த 7 தரிசனத்தையும் பற்றி படித்து அதுக்கு விளக்கங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாக்கி கண்டிப்பாக அவருக்கு இந்த புஸ்தகத்தில் என்னென்னா, அவர் கேட்கும்போது அவர் ஆண்டவர் தரிசனத்தில் கொடுக்கும்போது இவர் தெரியலன்னு சொன்னால் அதுக்கு விளக்கத்தையும் அவரே கொடுத்துருந்தார். ஆண்டவர் சொல்கிறார், இப்படி ஒரு தீர்க்கதரிசியை நமக்கு ஆண்டவர் தந்ததுக்கான நன்றி சொல்லணும். நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அந்த வேத வசனங்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கி ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து நம்மளை வழி நடத்துகிற ஒரு புஸ்தகங்கள் தான் அந்த தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்கள்லாம். அதை நீங்கள் இதில் அவர் தரிசனத்தை நீங்கள் நிறையா படிக்கும்போது நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள முடியும். அதனால் நிறையா ஆண்டவர் சிலுவை மரணத்தை பற்றி நிறைய எழுதியிருக்காரு, பிறந்ததை பற்றி, 2ஆம் வருகையை பற்றி, எச்சரிப்பின் சத்தத்தை பற்றிலாம் நிறைய எழுதியிருக்காரு. அதனால் இந்த சகரியா புஸ்தகத்தை நீங்கள் நிறையா வாசிங்கன்னு நான் சொல்லுவேன். 14 அதிகாரம் இருக்குதுங்க. அது நீங்கள் ஒன்றா படித்தா கூட நீங்கள் 2 வாரத்தில் படிச்சிடலாம். அதை நீங்கள் படித்து அதை தியானம் செய்யுங்க. தியானம் செஞ்சிங்கன்னா நிறைய காரியங்கள் அந்த கற்றுக்கொள்ள முடியும். அதனால் நீங்கள் அதை தியானிங்க. இன்றைக்கி நம்ம சகரியா புஸ்தகத்துலேருந்து ஒரே ஒரு அவர் தரிசனத்தில் கண்ட ஒரு காரியத்தை நம்ம தியானிப்போம். அன்று நம்மளோட கூட பேசுவோம். ஜெயம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு கற்று வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அதன் விளக்கங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்து வழிநடத்துமா ஜெபிக்கிற சுவாமி. தகப்பனே, தரிசனத்துக்கு ஆண்டவரே நாங்கள் படிக்கும்பொழுது எங்களுக்கு தெரியாத காரியங்களையும் எங்களுக்கு புரியாத காரியங்களும் கற்றுத்தர ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு அவர் மூலமாக நாங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழ இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாங்கள் தியானித்து ஆண்டவரே அதன்படி வழி நடத்தப்பட தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களில் நீ செய்து வழி நடத்துமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு நீங்கள் பேசுங்க. அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வண்ணத்தை பொருட்காக நன்றி செலுத்துகிறேன். துதிக்கிற மாயமெல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனம். அதிகாலையில் சூரியனை பார்க்கையிலே என் தேவன் உறங்காதவர் என்று நான் அறிவேன். குருவிகள் குரலை கேட்கையில் என் தேவனும் கேட்கிறார். என் பயமறிவார், கண்ணீர் காண்பார், அழுகையும் துடைத்திடுவார். எனக்கொரு தேவனுண்டு, என்னை காண்கிறார். அவர் என்றென்றும் என்னை காண்கிறார், என்னை காண்கிறார்.
எல்ரோகி என்னை காணும் தேவனே, எல்ரோகி என்னை காணும் தேவனே. மேகம் கடப்பதை காண்கையில் நான் மனதில் ஜெபிக்கிறேன். இந்த உலகத்தின் மாயைகள் என்னை மேற்கொள்ள கூடாது. நதிகள் புரள்வதை காண்கையில் நான் எதற்கும் அஞ்சிடே. அவர் அன்பு என்றும் மாறாது, என்றும் நமக்குண்டு. எனக்கொரு தேவன் உண்டு, அவர் என்னை காண்கிறார். அவர் என்றென்றும் என்னை காண்கிறார், என்னை காண்கிறார். ரோகி என்னை காணும் தேவனே, எல்ரோகி என்னை காணும் தேவனே. இன்றைக்கி சகரியா புஸ்தகத்தில் தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். சகரியாவில் 8 அவர் தரிசனத்தை கண்டு அவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்ததை நீங்கள் பார்க்கலாம். இங்கே 8 தரிசனத்தையும் முதல்ல படித்தாலே உங்களுக்கு நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதில் 14 அதிகாரம் இருக்குது சகரியாவில். அதில் நீங்கள் அவ்வளோத்தையும் படிச்சிங்கன்னாக்கி ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த நாட்களில் லெந்து நாட்களில் அப்படி படித்து வேத வசனங்களை நல்லா தியானித்து அதனுடைய கருத்துக்களை படிக்கணும்னு தான் நம்ம தியானிச்சிட்ருக்கோம். அதனால் நீங்கள் சகரியா புஸ்தகத்தை நீங்கள் தியானிங்க, ஒவ்வொரு வசனத்தையாக படிக்கும் பொழுது நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப ஆகாய தீர்க்கதரிசி கூட இருந்தவர். அவர் ஆகாய தீர்க்கதரிசிலாம் வயசானவர், அவர் கொஞ்சம் வயசானவராக இருக்கும்போது இவர் கொஞ்சம் வாலிப வயசாக இருந்தாருன்னு சொல்லி அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். இவரை பற்றி ஒரு குறிப்பு நம்ம பார்க்கணும்னாக்கி அவருடைய வாழ்க்கையை பற்றியோ மற்ற அவங்கள பற்றி ஒரு காரியங்கள் நம்ம சிறப்பாக நம்ம பார்ப்போம் பார்த்திங்களா. அந்த மாதிரி ஒருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்தாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தியானிக்க முடியும். அதனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கலாம். ஏன்னா நிறையா காரியங்கள் நீங்கள் ஏதோ வசனத்தை படிச்சுட்டு வரும்போது தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அழைச்சாலும் அவங்க நிறைய ஆசாரிய குடும்பத்துலேருந்து வந்தவங்கனாக்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் அந்த தியானத்தை கொடுக்குறத நீங்கள் பார்க்கலாம். எஸ்ஐகேல் தீர்க்கதரிசி எங்கே கொண்டு போகிறாரு நீங்கள் பார்க்கலாம். ஏசாயா எப்படி நடத்தினார், அப்புறம் எரேமியா எப்படி நடத்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது இங்கே சின்ன தீர்க்கதரிசியில் எல்லாமே நம்ம தியானித்தோம். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக ஆண்டவர் பேசுனதை, அவங்க கூட ஆண்டவர் பேசுனது, அவங்க நடந்துனது எல்லாருமே நம்ம தியானிக்கும்பொழுது பார்த்தா வித்தியாசங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய வித்தியாசங்கள் கண்டுகொள்ள முடியும் அவங்க வாழ்க்கையில். இவர் ஒரு ஆசாரிய குடும்பத்திலேருந்து சேர்ந்தவர்ன்ட்டு நம்ம பார்க்கலாம். இவர் சகரியாங்கிறதுக்கே கர்த்தர் நிலைத்திருக்கிறவர், அவரோட கூட இருக்கிறவர் அப்படிங்கிறது சகரியா புஸ்தகத்துலேருந்து நம்ம படிக்கும். இவர் தகப்பனார் பேர் பெரகியாங்கிறவர். அவர் எல்லாமே ஆசாரிய குடும்பத்திலேருந்து வந்தவங்க. இவர் ஒரு ஆசாரிய குடும்பத்திலேருந்து பிறந்ததுனால அவர் யூத பாரம்பரியத்தில் அந்த தேவாலயத்தை பற்றி எல்லாமே அந்த படிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த படித்தவங்களுக்கும் நம்ம படிக்காதவங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நம்ம இவங்க தீர்க்கதரிசி எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி நம்ம மற்ற தீர்க்கதரிசிகள் நம்ம படிக்க முடியல பார்த்தீங்களா. அப்போது அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஆண்டவர் சொல்லுவார். அதில்
இவர் அந்த மாதிரி ஆசாரிய குடும்பத்திலேருந்து வந்து அந்த பிறந்து வளர்ந்து தேவாலயத்தில் உள்ள இந்த ஒரு அவங்க எல்லாம் ஒரு சங்கம்ட்டு இருக்குது, அந்த சங்கத்தில் உறுப்பினராக இருந்து அவர் இருந்ததுனால அவர் வந்து பாபிலோனில் தான் பிறந்தார் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. இந்த செருபாவேல் அந்த தலைமையில் அவங்க விடுதலை ஆகி வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த வந்ததில் அந்த முதல்ல ஒவ்வொரு குரூப்பாக அனுப்பியிருக்காங்க. அதில் முதல் குரூப்பில் இவர் வந்து அந்த இடத்துல வளர்ந்தார். அந்த இடத்துல வாழ்ந்தபோது அந்த இடத்துல ஆகாய் தீர்க்கதரிசி அந்த காலத்தில் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து வயசாகி இருக்கும்பொழுது இவர் வந்து கொஞ்சம் இள வயசாக வாலிப வயசாக இருந்து அவரே மாதிரி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இவர் வந்து இந்த தரிசனத்தெல்லாம் சொல்லிடுறாரு. அந்த தரிசனத்தை படிக்கும்பொழுது அந்த தரிசனத்தை காட்டும்போதே ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுவார், எனக்கு இது புரியலை, எனக்கு உனக்கு புரியலையே அப்படின்னு ஆண்டவர் கேட்டால் நம்ம புரியலைன்னு சொல்லுங்க அப்படிம்பாரு. அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு அவர் வந்து நல்லா என்னென்னா நிறைய இந்த விளக்க பைபிள்லாம் பார்த்தீங்கன்னாக்கி இந்த ஒரு சாந்த குணம், அப்புறம் நிறைய பேர் கோவத்திலலாம் நிறைய பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் மற்றவங்களோட பேசுகிறது, மற்ற தரிசனத்தை காணும்பொழுது அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது எல்லாமே ஒரு நல்ல ஒரு பொறுமையோடு இருந்து மற்றவங்களோட பேசுகிற ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக அந்த தீர்க்கதரிசியாக ஒரு குணங்கள் இருந்துன்னு சொல்லி நம்ம விளக்கங்கள்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து இவர் நிறைய தரிசனங்கள் 8 தரிசனம் நான் சொன்னேன். நாம் வந்து இந்த 4வது அத்தியாயத்தில் வர்ற ஒரு வசனத்தை மட்டும் நம்ம படித்தோம்னாக்கி 4வது அத்தியாயத்தில் 4, 2, 3 இப்போ படிச்சுட்டு அப்புறம் வந்து 4, 11, 14 வரைக்கும் படிச்சிங்கனாக்கி அதில் 2 விளக்கங்கள் இருக்குது. அதை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ அதில் வந்து பொன் குத்து விளக்கும் 2 ஒலிவ மரங்களையும் பற்றி அவர் ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு ஆண்டவர். அப்போ வந்து சகரியா 4:2 நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த பொன் குத்து விளக்கை பற்றி நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் 4வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் உள்ள காரியங்கள் உங்களுக்கு தெரியும். நீ என்னத்தை காண்கிறான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும்போது பொன் குத்து விளக்கம் நான் பார்க்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த காரியத்தை நீங்கள் படிங்க. 4, 2, 3 அந்த கடைசி வரைக்கும் படிச்சிங்கன்னா அந்த 14 வரைக்கும் 11 வரைக்கும் அந்த 14 வரைக்கும் அந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வசனத்தை பூராமே நான் கவர் பண்ணுற மாதிரி தான் நான் சொல்லுறேன். அந்த ஒன்றை படித்தாலே திருப்பி உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அந்த நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அது விளக்கத்தை கொடுக்குறத பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இவ்வளோ அழகாக ஒரு தீர்க்கதரிசிட்ட பேசுகிறார், நம்மகிட்ட பேச மாட்டாரா அப்படிங்கக்கூடிய ஒரு நம்ம அந்த படிக்கும் பொழுது அந்த ஒரு உணர்வு வரணும். ஒரு மிஷினரி நான் நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன் ஓயமா, அவங்க வந்து படிக்கும்போது என்ன சொல்லுவார்னா இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நான் வந்து ஒன்று தான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் உங்களுக்கு நிறைய காரியத்தை ஆண்டவர் கற்றுத் தருவார். அதனால் நீங்கள் தியானிங்க, நிறைய வசனத்தை நீங்கள் நீங்களே படிங்க. நான் ஒரு வசனத்தை சொல்வேன், நீங்கள் இதுக்கு எல்லா வசனத்தையும் படிச்சிங்கனாக்கி உங்களுக்கு அதில் உள்ள கருத்துக்கள்லாம், ஏன்னா ஒரு கருத்தை சொல்லும்பொழுது ஒரு 2 வசனம் 3 வசனம் தான் சொல்ல முடியும். அதில் இடையில வர்றது எல்லாத்தையுமே வாசித்து சொல்லணும்னா கொஞ்சம் லேட்டாகுங்கிறதுனால மற்றவங்க நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதுதான் நமக்கு நல்லது. ஏன்னா வந்து எல்லாமே அவங்க சொல்லிவிட்டு நாம் படிச்சுட்டு நம்ம அதை மனசில் வச்சு அதை சில காரியங்கள்லாம் மறந்து போகும். ஆனால் நாம் அவங்க சொல்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சு மற்ற எல்லாத்தையும் நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம அந்த வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு அது மைண்டில் நல்லா இருந்துடும். ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் அதுதான், நீ என்னுடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது நான் உனக்கு கற்றுத்தருவேன், நீ உனக்கு தெரியாத நீ கேளு, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறாரு. அதுதான் இந்த நாட்களில் நம்ம தியானிக்கணும். 2வது இடத்துல ஒலிவ எண்ணெய் அப்படி என்ன சொன்னோம்னாக்கி அது ஒரு குத்து விளக்கு. அந்த விளக்கை பற்றி நீங்கள் படத்தில் பார்க்கலாம். அதில் தண்டு தான் அதில் அந்த குத்து விளக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த குத்து விளக்கு எண்ணெய், அந்த ஒலிவ எண்ணெயை ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, ஊற்றுறதுக்கு ஒரு விளக்கு இருக்குது. அது தண்டு தான் இந்த குத்து விளக்குன்னு சொல்லி அந்த இடத்துல விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு கிண்ணத்தில் வந்து கீழே வந்து ஒரே சமமாக ஒரு அகல் விளக்கு வந்து 7 அகல் வந்து உண்டாயிருந்து அந்த இதில் கீழே இருக்கும். அந்த அகல்கள் நிரம்பி இருக்கும்படி அந்த கிண்ணத்தில் வந்து எண்ணெயை ஊற்றுவாங்க. எண்ணெயை ஊற்றும் போது அது வந்து அந்த எண்ணெய் எப்படி வழிந்து அப்படியே நிறைய ஊற்றுற போது என்ன வழிஞ்சு வரும்ல. நம்மலாம் விளக்கு பொருத்தும் போது பார்த்துருக்கலாம். நிறையா நீங்கள் அந்த விளக்கெல்லாம் பொறுத்தவங்களா இருந்தீங்கன்னாக்கி உங்களுக்கு தெரியும். அது அந்த மாதிரி விளக்குகளை வந்து அந்த நாட்களில் அப்படி விளக்கு கிண்ணத்தில் வந்து அந்த இது வழிஞ்சு அப்படியே வர மாதிரி அவங்க ஊற்றுவாங்களாம். அது வந்து எதுக்கு குறிக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியின் மூலமாக கிடைக்கிற அந்த வற்றாத அந்த அளவில்லாத தேவ வல்லமை அடையாளமாக தான் அந்த எண்ணெயும் அந்த கிண்ணத்தையும் அவர் வந்து சொல்லப்பட்டிருக்காரு. ஆண்டவர் வந்து அது சொல்கிறாரு. நம்ம வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் அதை எதனால இந்த விளக்கை அந்த குத்து விளக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்திங்கன்னா குத்து விளக்கு அப்படிங்கும்போதே வந்து அவங்க பயன்படுத்துறது வேறு, அவங்க தான் பயன்படுத்துவாங்க. நமக்கு ஏன் இந்த ஆண்டவர் இதை சொல்லி தந்தார் அப்படின்னம்னாக்கி அதுக்கு ஏற்ற பலன், அதுக்கு ஏற்ற அந்த அறிவு அந்த இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு வந்து அது புரிஞ்சுக்கணும். இல்லாட்டா நம்ம ஏதோ
குத்துவிளக்குன்னு சொல்கிறாங்க, அதை என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் இல்லை, ஆவியானவருடைய நிறைவை குறிக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் இது வந்து சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஒரு திரி வைக்காங்க. அந்த திரி ஒரு 7 குழாய், அதில் ஒரு 7 குழாய் இருக்குது. நம்ம பாருங்க, நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் ஜெபத்தோடு படிச்சிங்கன்னா ரொம்ப ஆண்டவர் உங்களோட வெளிப்படுத்துவார். அந்த ஒவ்வொரு அகல் விளக்குக்கும் அந்த விளக்கு உள்ளுக்குள்ளே ஒரு திரி போட்டு அது 7 குழாய் அது உள்ளுக்குள்ள இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இந்த மாதிரி விளக்க புஸ்தகங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதிலே கூட அந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்கள் படிக்கலாம். அவங்க அந்த விளக்கு அது எல்லாமே அதில் இருக்குது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்படுவதால் தேவ மக்கள் வந்து இந்த உலகத்தில் எப்படி முழுமையாக இருப்பாங்க அப்படிங்கிற வெளிச்சத்தை காட்டக்கூடிய ஒரு காரியத்துக்கு அடையாளமாக அந்த ஆவியானவர் வந்தான்னா அதுக்கு அளவே இல்லாதபடி அவர் ஊற்றி வழி நடத்தக்கூடிய நல்ல தகப்பன். அதனால ஆண்டவருடைய மக்கள் எப்படி இருப்பாங்க, இந்த வெளிச்சத்தை கொடுக்கணும்னாக்கி, இந்த உலகத்தில் வெளிச்சம் கொடுக்கணும்னாக்கி இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது தான் அது நிரம்பி வழியும் போது சொல்லுவார். ஃபாதர் அவங்க படிச்சிருப்பாங்க ஒரு பாட்டு, கணக்கால் அளவு போதாது முழுமையாக நிரப்பப்படணும்னு சொல்லுவார். அப்போ ஒரு ஒரு அளவு, நமக்கு அளவே இல்லை. ஆவியானவருடைய அளவை வந்து நம்ம ஒரு அளவு பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி அதோடு நிறுத்தக்கூடாது. இன்னும் நிரப்புங்க ஆண்டவரை, இன்னும் நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்டு அதில் நம்ம வளரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதனால இந்த இடத்துல நீங்கள் படிக்கும்போது அந்த குத்து விளக்கில் அந்த எண்ணெய் ஊற்றாங்க, திரி போடுறாங்க, அந்த குழாயில் ஒரு அகல் விளக்கு இருக்குது, அதில் வந்து ஒரு போடுறாங்க. அதில் வந்து பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி வழியக்கூடிய ஒரு உலகத்தில் நம்ம நிரம்பி வழியக்கூடிய நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்னு ஒரு சுட்டி காட்டுறதுக்காண்டி தான் இந்த நம்ம உலகத்துக்குலாம் வெளிச்சமாக இருப்பீங்கன்னு சொல்கிறார்ல ஆண்டவர். அதனால அதுக்கு அடையாளமாக தான் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் நம்மளை நிரம்பி வழியும் பொழுது உலக மக்களுக்கு உலகத்தில் எல்லாத்துக்கும் நம்ம சாட்சிகளாக நம்மளை நிறுத்துறதுக்கு அவர் வற்றாத ஊற்றாக இருக்கார். பரிசுத்த ஆவியானவருக்கு அளவே இல்லை. அவர் அளவு இவ்வளோதான் அளவு ஊற்றுவேன், உனக்கு இவ்வளோதான் தருவேன், இவ்வளோதான் வரோம், இவ்வளோதான் உனக்கு அபிஷேகத்தினால் நீ செய்ய முடியும், இவ்வளோ காரியத்தை தான் செய்ய முடியும், என்னிலும் மேலானவைகளை செய்வான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் சீசர்கள்ட்ட. அவ்வளோ பெரிய காரியங்களை செய்யக்கூடிய காரியங்களாக தான் நம்மளை வந்து அழைச்சிருக்கிறார். நம்மளை ஆவியானவர் நடத்துனது, பரிசுத்த ஆவியானவர் நிறைக்கப்பட்டது காரணமே என்னன்னா, ஆண்டவருடைய தேவனுடைய மக்கள் வந்து என்ன செய்யணும், ஊற்றப்பட்ட அந்த உலகத்திற்கு முழுமையான வெளிச்சத்தை காண்கக்கூடிய ஒரு நிறைவான பிள்ளைகளாக நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த ஆவியானவர் தந்திருக்கிறாரு. இந்த பொன் குத்து விளக்கை பற்றி நம்ம படிக்கும் பொழுது அதை தான் அவர் ஆண்டவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. அதை அவர் செய்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது 4:3 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா அதை நீங்கள் வசனத்தை நீங்கள் படிங்க. 3வது வசனத்தில் அந்த கிண்ணத்துக்கு வலப்புறமாகவும் அதுக்கு இடப்புறமாகவும் 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறதே காணணும். அந்த ஒலிவ மரத்தை காட்டுறாரு, 2 ஒலிவ மரம். இப்போ மரத்தை காட்டினோம்னா நமக்கு என்ன தெரியும், மரத்தில் ஏதோ பழம் இருக்குதா, ஒரு காய் இருக்குதா, இலை இருக்குதா அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த ஒலிவ மரத்தில் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அதுக்கும் விளக்கம் கொடுக்கறத நீங்கள் பார்க்கலாம். இந்த செருபாவேலுங்கிறோம் யோசுவாங்கிறோம் 2 பேருமே ஆசாரிய ஊழியத்தில் அவங்க இருந்திருக்காங்க. அந்த நாட்களில் அவங்க 2 பேரையும் அடையாளமாக குறிக்கத ஆண்டவர் வந்து சுட்டி காட்டுறாரு. இது செருபாவேலுங்கிறோம் ஆலயத்தை கட்டுறதுக்கு இந்த மக்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த இதெல்லாம் ஆலயம் கட்டுறதுக்கு ரொம்ப உதவி செய்கிற அவர் வந்து அதை துரிதப்படுத்துகிற அவர் வந்து ரொம்ப ஆலயம் கட்டுறதுக்கு முக்கியமான ஆளாக இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ இந்த ஆசாரியன்களில் அவங்க செய்கிறதுக்கு எல்லா ஆசாரியரும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் அந்த இடத்துல யோசுவாங்கும்போது நீங்கள் அந்த யோசுவான்னு பார்த்துறாங்க, மோசே கூட இருந்ததில் இது வேற யோசுவா. அவர் வந்து செருபாவில் அவங்க 2 பேரும் ஆசாரிய ஊழியத்துக்கு அடையாளமாக இருந்து அந்த இடத்துல வந்து 2 அதை தான் ஆண்டவர் இருந்துச்சுன்னா 2 ஒலிவ மரம் எண்ணெய் தான் வந்து பார்த்திங்கன்னாக்கி இந்த எல்லா இடத்துக்கும் விளக்குகளுக்கு அதுக்கெல்லாம் அந்த வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியம். அந்த ஒலிவ மரமாக அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத விளக்கி காட்டுறாரு. அப்போ என்னைக்கு அடையாளமாக அந்த மரம் இருக்கிறதுனால ஆவியானவர் வல்லமை வந்து இவங்க 2 பேரில் இருந்ததுனால அவங்க வந்து ஆலயம் கட்டுறதுக்கோ மற்ற வாழ்க்கையில் மக்களை வந்து எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி அவங்க கொண்டு போகிறதுக்கோ அதை வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஏன்னா மக்களுடைய சிந்தனைகள்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாக கொடுத்து நீ வந்து ஒலிவு மரம் போல் நீ வந்து என்ன செய்யணும், எண்ணெயை வாத்து நீ வந்து ஆவியானவர் வல்லமையினால் நீ நடத்தப்பட்டு இந்த மக்களை பூரா என்ன செய்யணும், இந்த 2 பேரும் நீங்கள் அந்த நடத்தணும். அவங்க வந்து பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்தானம் கொடுக்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து இயேசு வந்த பிறகு அவர் பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்கா ஆண்டவருடைய வல்லமையினால், அந்த ஆவியானவர் வல்லமையினால் அவங்க மக்களை வந்து நீ இந்த இதில் தான் நடத்தப்படணும், இப்படி தான் நடத்தப்படணுங்க வழியை வந்து காட்டினார். ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவரின் வழியை நடத்தப்படுறதில் தான் அவங்களும் நடத்தப்பட்டதை குறிக்குது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் சொன்னதை புதிய ஏற்பாட்டில் நடத்தி ஆண்டவர்
ஆண்டவர் காட்டுறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போது நீங்கள் இந்த 4, 11, 14 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய விளக்கங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே குறிக்கப்பட்ட இந்த 2 அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களும் 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆசாரியர்களாக இருந்து அவங்க மக்களை எப்படி கொண்டு போகணுங்கிற அந்த அபிஷேகத்தினால, அந்த முக்கியமானது அபிஷேகம் தான். அபிஷேகத்தினால எண்ணெய் வடிஞ்சு ஆண்டவருடைய பிரசன்னத்தினால அவங்க எப்படி நடத்தப்பட்டாங்க, மக்களை எப்படி நடத்தினாங்க. நாம் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மளை அபிஷேகத்தினால் நிறைக்கிறார். அப்போ அந்த நாட்களில் வந்து அபிஷேகத்தை நிறைச்சி தான் ஆண்டவர் ஆசிரியர்களாக அவங்கள நடத்தினது போல இன்றைக்கு நம்மளை ஆசிரியரால் அவர் அழைத்து அவர் ராஜரிய கூட்டமாக நம்மளை அழைச்சிருக்காரு. நம்மளை அழைச்ச அழைப்பில் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தோம்னாக்கி நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. ஆனால் வந்து இவங்களை 2 பேரையும் சொல்லும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்க காரியம் வந்து இவங்க அதிபதியாகவும் வந்திருக்காங்க, இவர் ஆசிரியராகவும் பணியாற்றி இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கி 2 பதவியில் இருந்தாலும் அவங்க பிரதிநிதியாக என்று அந்த ஆலயம் கட்டுறதுக்கு அவங்கள எப்படி நடத்தணுங்கிற காரியத்தை தேவை ஆவினால் நிறைஞ்சி நம்ம எப்படி சாட்சியாக ஆண்டவருக்கு நிற்கணும் அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்தி சொல்லி அவங்க வந்து எதையுமே நம்ம வந்து சில காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே தேவையில்லை, நம்ம ஆண்டவர் சொன்னதை மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்ச 2 பேரும் ஆசாரியர்கள். அவங்க வந்து ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லி தரிசனத்தில் காண்றத அப்படியே வந்து அவங்க தீர்க்க தரிசனமாக இவங்களுக்கு சொல்லி இவங்களை நடத்துகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த சிறந்த இடத்துல இருந்து நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்து நீங்கள் உங்களை நடத்த சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆவியானவெல்லாம் நிறந்து சாட்சியாக நீங்கள் ஆண்டவருக்கு பார்வையில் நீங்கள் நடக்கணும், நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். முதல்ல அவங்க வந்து அந்த பிரதிநிதியாக இருந்து அவங்க அந்த ஆலயத்தை கட்டுறது தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்காங்க. ஆனால் அபிஷேகம் பெறணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானதை சொல்லி அவங்களெல்லாம் ஒரு சுற்றி காட்டி அவங்க நடத்துகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த குத்து விளக்கு அதை பற்றி நான் ஒரு சும்மா சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குமா என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து நீங்கள் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த வசனங்கள்லாம் தியானிக்கும் பொழுது தான் நம்ம சும்மா படிச்சுட்டு போனோம்னா அதனுடைய கருத்துக்கள் நமக்கு கொஞ்சம் புரியாது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் எப்போவுமே நமக்கு ஒரு மறைபொருள் கிடையாது. நமக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கற்றுத்தரக்கூடிய ஆண்டவர். நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஐயோ உனக்கு தெரியாதா, அப்போ நீ ஒன்றை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விடுற ஆண்டவர் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். உண்மை உள்ளதையும் அவமாக்கும்படி இல்லாதையும் இழிவாய் எண்ணப்பட்டதையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னு சொல்லி வேத வசனத்தில் சொல்லிட்டு நம்மளை வந்து தள்ளுகிற ஆண்டவரில் நமக்கு புரியாத நமக்கு தெரியாத எல்லாவற்றையும் ஆண்டவர் கற்றுத்தந்து நம்மளை வழி நடத்துகிற, யாரையும் கடிந்து கொள்ள மாட்டார். நமக்கு தெரியாதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கு ஏற்ற நம்ம பதிலை வந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆண்டவராக இருக்காரு. அதனால இந்த சகரியாவை நீங்கள் ரொம்ப படிங்க. நிறைய பிறப்பை பற்றி ஆண்டவர் அவர் எழுதியிருக்கிறாரு. கடைசியாக பிறப்பை பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இறுதி வருகையை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இது நிறைய காரியங்கள் ஆண்டவர் பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து ஆண்டவர் நடத்துறதுக்கு வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் இந்த குத்து விளக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம ஆண்டவர் இந்த நாட்களில் நடக்கக்கூடிய காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, நடந்திருக்கவும் செய்து நிறையா அப்படிங்கிறத நம்ம தியானிக்கலாம். அது வந்து இங்கே குத்து விளக்கை பற்றி நம்ம ஒளிமரத்தை பற்றி நம்ம படிக்கணும்னாக்கி அதுக்கேற்ற விளக்கங்கள் கொஞ்சம் இருக்கதை சொன்னோம்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து கிறிஸ்துவை காட்டுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் பார்த்தீங்களா, அதை சுற்றி காட்டுறது. அவர் தான் வந்து எல்லாத்தையும் எஞ்சினார். பரிசுத்த ஆவினால ஞானஸ்தானம் கொடுக்குறவர் அவர் தான். அப்போ அவரை சுற்றி காட்டக்கூடிய காரியங்களை இவர் முதலே சொல்கிறாரு. இந்த குத்து விளக்கு அதெல்லாம் பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறாரு. அப்புறம் வந்து எண்ணெய் நிறைந்த தன்மை ஆவியானவர் நிறைவே காட்டுது. நம்ம எண்ணெய் நிறைஞ்சி வலியுதுன்னு சொன்னோம்ல, அது வந்து ஆண்டுடைய ஆவியானவரை குறிக்குது. இப்போ 3வது பார்த்தீங்கன்னாக்கி 2 ஒலிவ மரத்தை சொல்லுது. அது இஸ்ரேல் ஆசாரிய அரச பதவியில் அவங்க 2 பேர் இருந்தது. அவங்க 2 பேர் பேரையும் சொல்லி ஆண்டவர் அந்த ஆசாரிய குடும்பத்திலேருந்து நான் அவங்களை எடுத்துருக்கேன், அவங்களை பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. 4வது காரியம் இந்த 2 பதவியிலும் இப்போ இருந்தவங்க இந்த மாத்திரமில்லை, அவங்க மாத்திரம் நான் பயன்படுத்த மாட்டேன், ஒன்றையும் கூட ராஜரிக கூட்டமாகவும் ஆவியானவரால் நிறைத்து பலத்த காரியங்களை நடப்பிக்கும்படி நான் உன்னை சாட்சியாக வாழ வைப்பேங்காரு. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பேங்காரு. அவங்கள மாத்திரமில்லை, அவங்களை போல நான் உங்களையும் நடத்துவேங்காரு. அப்படி நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை நம்ம செய்யணும். அவர் நம்மளை நடத்துறதுக்கு என்னென்னு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார்.
அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டவர் மேசியா வரப்போகிறது அதை பற்றி சொல்லியிருக்காருன்னு சொன்னோம்ல, அதை ஒரு சிறு காரியம் சொல்லிட்டோம்னாக்கி உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். சகரியா 9:9 சொல்லியிருக்காரு, கழுதையும் கழுதை குட்டியும் மேலும் அவர் வருவார். அவர் வந்து ராஜாதி ராஜாவாக வராருன்னு சொல்லி சொன்னோம்னாக்கி ஏன் கழுதை குட்டி மேலே வரான்னு சொல்லி அவங்க எழுதியிருக்கிறான்னு பார்த்தோன்னா மற்ற 21:4 யோவான் 12:14 நம்ம நிறைவேறினதை நம்ம பார்க்கோம். அவர் கழுதை குட்டி மேலே கழுதையும் மரியும் மேலேயும் அது குட்டி மேலேயும் தான் வந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ இதை பற்றி பார்த்தீங்கன்னா மேசியா வருகையை பற்றி அவர் வாக்கு சொல்கிறார். அடுத்தது ஆண்டவருடைய மக்கள் எப்படி ஆண்டவர் அவங்களுக்கு வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. அவர் கழுதை மேலே வர்றாருன்னா அவர் தாழ்மையாக வர்றாரு. அப்போ நமக்கு அவர் கிருபையை நமக்கு தந்திருக்கிறாரு. அவர் வெற்றியின் சின்னமாக அவர் வந்து வெற்றியை பெற்றவராக தான் அவர் வந்து அந்த இடத்துல வராரு. கர்த்தரா நமக்கு எருசலேமுக்கு நுழைதாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அது அந்த வருகை பிறப்பை பற்றி நம்ம பார்க்கும்போது அவர் வந்து ஒரு ராஜா குடும்பத்திலேருந்து பிறக்கலை அப்படிங்கிறத பார்க்கும். வருகையின் பிறப்பை என்ன செய்தது, ஒரு ராஜ மேன்மையோடு வராமல் கழுதையின் மேலும் தாழ்மையோடு வராரு. அப்போ அந்த தாழ்மை எதை குடிக்கினாக்கி வெற்றியோடு எருசலேமில் வந்தாலும் ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக முன்னதாக சொன்னது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும். அப்போ எருசலேமுக்கு வந்தார், எப்படி தாழ்மையோடு வந்தாரோ அந்த மாதிரி தாழ்மையோடு வர்றதுக்கு நீங்கள் அதை நடத்தணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாரு. இதெல்லாம் அந்த நாட்களில் நடந்த காரியங்கள் எல்லாமே சுவிசேஷத்தில் எல்லாத்துலேயும் சகரியா தீர்க்கதரிசனம் சொன்னது நிறைவேறிச்சின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அதனால் அதை நீங்கள் படிக்கலாம். இவரை பற்றி ஒரு குறிப்பு என்னென்னா அவருடைய குறிப்பை நான் முதல்ல சொல்லிட்டேன். அதனால் இந்த நூலில் நாம் என்ன கற்றுக்கொள்ளுவோம்னு சொன்னோம்னா சகரியா சரியான ஆத்மீக இந்த உணர்வோட அவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதில் வந்து நம்ம சரியான பாதையில் அவங்கள கொண்டு போகிறதுக்கு நம்ம ஆண்டவர் அழைப்பை நம்ம முற்றிலுமாக ஆவியானவர் நடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது அவருடைய மகிமைக்காக நம்முடைய நம்முடைய முயற்சி என்ன இருந்தாலும் சரி அது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை செயல்படுத்தி நம்மளை எப்பவும் நம்மளை நடத்தணும்னு சொல்லி அவர் நடத்துனாங்க. அவங்க அப்படி தான் ஆவியானவர் நடத்தலுக்கு போகும்பொழுது ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சாங்க. அப்படி இருக்கணும். அடுத்தது நம்ம ஆண்டவர் வந்து மன உருக்கம் உள்ளவர். அவர் வந்து நம்மளை வந்து என்ன செய்தார், கடைசி வரை நம்மளை நடத்தக்கூடியவர். அவர் உருக்கத்திலும் அவருடைய அன்பிலையும் நம்ம வந்து டெய்லி அவரோட கூட பேசுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே போகணும். அவர் ஆவியானவர் நம்மளை நடத்தி செல்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே போகணும். அவருடைய ஞானம் அவர் நம்மளை வச்சு என்ன எதிர்பார்க்காரு அப்படிங்கிறதுக்கு நம்ம நிற்க முடியுமா? அவர் ஆலோசனைக்கு முன்பாக நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் அவருடைய ஆலோசனைப்படி நம்ம நடக்கிறதுக்கு நம்ம முற்றிலுமாக அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம கற்று தருவார். சகரியா மூலம் எப்படி கற்றுத்தராரு அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்கிறது மாத்திரம்தான். அதுக்கடுத்தது ஆண்டவர் என்ன வார்த்தைக்கு நமக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரோ அபிஷேகத்தினால் தான் நான் நடத்த முடியும், தேவனுடைய ஆவியானால் தான் ஆகும், என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து முழுமையாக அர்ப்பணிச்சதுனால அவங்கள வச்சு ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு எழுதி தந்திருக்காரு. இதெல்லாம் நீங்கள் நிறைய படிச்சிங்கன்னாக்கே உங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதை நீங்கள் செய்யுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம், நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ராஜா நீ செய்த நன்மைகள். ஆம் சாமி, எங்களுக்கு புரியாததை, எங்களுக்கு அறியாததை, எங்களுக்கு எட்டாததை பெரிய காரியங்களை எங்களுக்கு அறிவித்து எங்களை ஆவியானவரால் ஆண்டவரை நடத்தி செல்கிற நல்ல தகப்பனாக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிறப்பா. உங்களுடைய ஆவியானவர் மூலமாக ஆண்டவரை எங்களுக்கு எழுதி தந்திருக்க வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்தது ஆண்டவரே ஆவியானவரால் நிறைக்கப்பட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும், அதை நாங்கள் ஆண்டவரே மற்ற உலகத்துக்கு நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வாழ்வதற்காகவும் எங்களை அபிஷேகித்து வைத்திருக்கீங்க சுவாமி. அதை நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை தந்து வழிநடத்தமா செபிக்கிற ஆண்டவரே. அந்த ஒலிவ மரம் போல 2 பேர் இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை அழைத்த அழைப்புக்கு நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறப்பா. அதுக்கு எதிராக வருகிற சத்துருவின் எல்லா திட்டங்களுக்கும் எங்களுக்கு விலைக்கு காத்து இந்த காயப்பட்ட கருத்தினால் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி பலப்படுத்தி பயன்படுத்துகிற நாட்களாக இந்த நாட்கள் மாற வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒலிவ மரங்களாய்
பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அபிஷேகத்தினால் நிறைந்து வழிகிற பிள்ளைகளாய் உலகத்துக்கு உப்பாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. நீங்கள் அழைத்த அழைப்புகளே நாங்கள் போக எங்களுடைய சிந்தனைக்கு படி நடக்காதபடி உங்களுடைய சித்தத்துக்கு உங்களுடைய ஞானத்தை தந்து நடத்ததுக்கு நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. தரிசனத்தின் மூலமாய் கற்றுத்தந்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியர்களுக்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் ஆசாரிகளை தந்து எங்களை வழிநடத்துகிறீரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் சரியான பாதையிலே செல்ல எங்களுக்கு கற்றுத்தருகிற ஆவியானவருக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறவனமாய் தகப்பனே, எங்கெல்லாம் ஆவியானவர் உலாவி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தொடுகிறீரோ அந்த ஆண்டவர் தொடுதலை அவங்க பெற்றுக்கொண்டு அநேக பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா குறைகளையும் நிறைவாக்குங்க, எல்லா நோய்களையும் சுகமாக்குங்க சுவாமி. எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பிரவேசித்த ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய் எங்களை எழும்பி பிரகாசிக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. தலைக்கு நீ அல்ல ஆண்டவரே, தமிழின் தலை நிமிர்ந்து நிற்க எங்களை ஆண்டவரை முத்திரை மோதிரமாக எங்களை மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கபடியா உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எல்லா தேவைகளையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் கேட்டு பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. உங்களுடைய நாம மகிமைப்பட எங்களை வழிநடத்தத்தக்கதாக உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்தப்பட்டால் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஜெபத்துக்கு பயன் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மக்கே செலுத்துது. இயேசு ரட்சகர் நாமத்தை ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.